Sampradaya Anushtana Rakshanabhiman Saran presents 100th year Tirunakshatra celebrations of Shri Uve Tirukkallam Narasimha Raghavacharya Swami Srimad Bhagavad Gita Upanyasam series held from 17th to 20th November 2024 by Shri Uve APN Swami at Shri Venugopala Krishna Swami Temple, Malleshwaram, Bengaluru. பாரா இவாளை பார் பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு வெறும் குச்சி அந்த குச்சி வச்சுட்டான். அது ஒரு காலம் அவன் தான் துரியோதனன், அவன் தான் துச்சாசன், அவன் தான் கர்ணன், கர்ணனும் வரல, அதுக்குள்ள சகுனி அஸ்வத்தாமா அப்படி வரிசையாக காமிச்சா எல்லாரையும். அஸ்வத்தாமா கிருபர் சிரஞ்சீவி விட்டுடுக்கோம் ரெண்டு பேரும். பீஷ்ம துரோணாதிகளை காமிச்சுட்டான். அப்பயே என்ன எடுத்து ஸ்திதவதி பரசைனிக ஆயுஹு பரசைனிக ஆயுஹு பிரதிபக்ஷத்தினுடையதான ஆயுச ஹிருதவதி முடிஞ்சு போச்சு. நிமித்த மாத்திரம் பவசவ்யசாச்சின்னு எல்லாம் முடிஞ்சு போச்சு. மொத்த பேருடைய உசுரை வாங்கி எடுத்து நீ வெறும பேர் வாங்கிக்கிறதுக்கோசரம் செத்த பாம்பை அடிக்க போற அர்ஜுனா. அவ்வளவுதான், செத்த பாம்பை அடிக்க போறேன். அதுக்கு பெரிய பில்டப் உனக்கு. நான் எப்படி இவ்வளோ பிரிவாளாச்சே, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி தெரியாதோ? யுத்தம் வரதுக்கு முன்னாடி யார் யார் வர போறான்னு தெரியாதோ? நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? இந்த பெரியவான்றிய அவள்லாம் தப்பு பண்றாளே, அது கேட்க மாட்டியா? எந்த பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியாதா? பாண்டவர்கள் தர்மியமானவர்களா அல்லது கௌரவர்கள் தர்மியமானவர்களா? துரோணாச்சாரியர் உங்க ஆச்சாரியர் தானே, அவர் தானே உனக்கு அனுஷ்டானம் சொல்லி கொடுத்தார், வித்யாபியாசம் பண்ணி வச்சார். பீஷ்மர் உங்க குரு விருத்த பிதாமகா, உங்க குருகுலத்துக்கு கூட்டஸ்தர் தானே, உனக்கு அவர் தானே ரோல் மாடல், வழிகாட்டி தானே. என்ன பண்ணிருக்கணும்? படார் 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 4 அரை துரியோதனை அரைஞ்சுட்டு துச்சாசனை தூக்கி போட்டுட்டு திருதராஷ்டிரனை போட்டு கும்பு கும்புன்னு குத்திட்டு வாயை மூடிட்டு இருக்கோம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? பாண்டவர்களுக்கு தான் ராஜ்யம், வாயை திறக்கக்கூடாது நீங்க அப்படின்னு பீஷ்ம துரோணாதிகள் ஏன் பேசல? ஏன் பேசல? மகாபாரத யுத்தத்துல கௌரவ பட்சத்துல ஏன் பீஷ்ம துரோணாதிகள் நின்றார்கள்? தப்பு இல்லையா? நாராயணாச்சார சுவாமியா இருந்தா கிழி கிழி கீச்சிருப்பாரு பீஷ்மரர் இல்லையா? பின்னி படம் எடுத்துருப்பார் பீஷ்மரர். ஆமா, அதுக்கு பீஷ்மர் சொல்ற சமாதானம் தெரியுமா உங்களுக்கு? பீஷ்மர் சொல்றார் அந்த சமாதானத்தை, அர்த்தஸ்ய புருஷோதாசா. எஸ், யூ ஆர் ரைட். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பார்ட் டைம் ஜாப் தேடுற கடவுளா பீஷ்மர் தான் ரோல் மாடல். சம்பாதிச்சது போறோன்னு பேசாம இருக்கலாமோ இல்லையோ? இல்ல, தான் மேல சம்பாதிக்கணும் ஆசைப்படுறாளே, பீஷ்மர் தான் ரோல் மாடல்னார். ஏன்னா அவர் பீஷ்மர் சொன்னார், அர்த்தஸ்ய புருஷோதாசா. நான் என்ன சுவாமி பண்றது? பாண்டவர்கள் பக்கம் போனா டெய்லி வேஜ் அவ்வளவு கிடைக்காது. பீஷ்மர் துரியோதனம் பக்கம் போனா டெய்லி வேஜ் இருக்கும், டிஏடிஏ வேற உண்டு. அதுக்கப்புறம் யுத்தத்தில் கை போச்சுனா கால் போச்சுனா அதுக்கு வேற அவன் ஏதோ சில ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். கை போனால் இவ்வளோ ரூபா கொடுப்பேன், கால் போனால் இவ்வளோ ரூபா கொடுப்பேன்னு. பாண்டவர்கள் என்ன பண்ணுவா? ஒரு சால்வியை போட்டு மாலையை போட்டு கையில் ஒரு மூடியை கொடுத்து போயிட்டு வர சுவாமி ரொம்ப சந்தோஷம், நீர் யுத்தம் பண்ணி பரமானுகிரகம் உமார தான் எனக்கு ராஜ்யம் கிடைச்சது கை கூப்பிட்டு போயிடுவான். அர்த்தஸ்ய புருஷோதாசா. பீஷ்மர் முதலான ஞானாதிகரை கொண்டு முதலிப்பித்தும் சுவாமி தேசிகன் சாதித்தார். மகாபிராக்கியரான பீஷ்மர்கள் அப்படின்னா பீஷ்மர் சொன்னார். ஆனால் பீஷ்மர் ஏன் இப்படி மாறிட்டார்? அதுதான் மகாபாரதத்தில் நாம் ஒற்று கவனிக்க வேண்டியதான ஹியூமன் டெண்டன்சி, ஹியூமன் நேச்சர். திருஷ்டோ தர்ம வியதிக்கிரமஹா மகதாமபி. நீதி போதனை சொல்றது, பெரியோர்கள் கூட சில சமயத்தில் சறுக்கி விடுகிறார்கள். பெரியோர்களுடைய வாழ்க்கையில் கூட நாம் சில சமயத்தில் அவர்கள் தர்மத்தை மீறின காரியத்தை செய்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அதை நாம் ஜாகிரதையாக அப்ரோச் பண்ணணும். அவ்வளோ பெரியவருக்கே இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சுனா நாமெல்லாம் எவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணும்னு நாம் தெளியறதுக்கு அதை உபயோகப்படுத்திக்கிற வைக்கிறது. என்ன சுவாமி அவரே பண்ணுறார், நான் பண்ணா என்ன? அவரே பண்ணிவிட்டார், நான் பண்ணா என்ன? ஒருத்தன் தப்பு பண்ணுறவன் இன்னொருத்தன் ஏன்டா இந்த தப்பு பண்ணுறேன்னு கேட்குறான். ஏன் நீ பண்ணது இல்லையா? அப்போ நான் பண்ணினதுல நீ பண்ணிட்டீன்னா அது தப்பு இல்லைன்னு ஆகிடுமா? நான் பண்ணின தப்ப நீ பண்ணுறதுனால நீ பண்ணினது தப்பு இல்லைன்னு ஆகிடுமா? இந்த உணர்வு யாருக்குமே இல்லை இன்னைக்கு உலகத்தில். நீ மட்டும் தப்பு பண்ணலையா, நான் மட்டும் தப்பு பண்ணலையா? இந்த கேள்வியை நாம் கேட்டுட்டு இருக்கமே தவிர்த்து நாம் செய்கிறது தவறு, அந்த தவறை நாம் செய்யக்கூடாது என்பதை யாரும் உணர்றதுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதுதான் துரியோதன புத்தி, அதுதான் திருதராஷ்டிர புத்தி. ஏன்? அதுதான் பீஷ்மருடைய புத்தி. திரௌபதி கேள்வி கேட்டா, அந்த சபையில் திரௌபதி கேள்வி கேட்டா, இவ்வளவு பெரியவா இருக்கே, இத்தனை நாள் வரலும் உங்க கூட யாராவது நான் பேசியிருப்பேனா?
உங்களை நிமிர்ந்து பார்த்திருப்பனா அல்லது நீங்கள் தான் என்ன நிமிர்ந்து பார்த்திருப்பீங்களா? ஒரு பெண் எந்த நிலையில இருந்து மற்ற புருஷனை பார்க்க கூடாதோ, ஸ்வபுருஷனை கூட பார்க்க கூடாதோ, அந்த நிலையில இருக்கிற என்ன கொண்டு வந்து துச்சாசனன் இப்படி துயில் உரிகிறானே, நீங்களா கொட்டாப்படி மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களே, நீங்களாமா தர்மாத்மா? சுவாமி, திரௌபதிக்கு இருந்த மெச்சூரிட்டி பீஷ்மருக்கு இல்லை தெரியுமா உங்களுக்கு? திரௌபதிக்கு இருந்த மெச்சூரிட்டி, திரௌபதிக்கு இருந்ததான மெச்சூரிட்டி பீஷ்மருக்கோ துரோணருக்கோ இல்லை. நான் நிச்சயமா சொல்றேன். நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. பாகவதத்துல முதல் ஸ்கந்தத்துல சௌப்திக வதம் பண்றான் அஸ்வத்தாமா. எப்படிப்பட்டதான ஒரு நிலைமை தெரியுமா? அர்ஜுனனுக்கெல்லாம் என்ன சுவாமி பெரிய கஷ்டம்? திரௌபதி மாதிரி கஷ்டப்பட்டவா யார் இருக்கா? அவ பெரிய பிரின்சஸ். அவ எப்பேற்பட்ட ராணி அயோனிஜை சுவாமி. அயோனிஜை அந்த திரௌபதின்றவள் யாகத்திலிருந்து பிறந்தவள். தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடினான் திரௌபதன் அந்த திரௌபதியை. எப்ப பாண்டவர்கள் 5 பேர் கைப்பிடிச்சாலோ, ஒரு பெண் 5 பேர் கணவனை அடைந்தும் அந்த 5 பேருடைய ஜாதகமும் சரியா இல்லை, அந்த பெண்ணுடைய ஜாதகமும் சரியா இல்லை. கஷ்டப்பட்டிருக்காவும். அஸ்வத்தாமா தூங்கிட்டு இருக்கச்சே 5 பிள்ளைகளை கொன்னுட்டான். சௌப்திக வதம் பண்ணா. திரௌபதிக்கு பாண்டவர்கள் இடத்துல பிறந்த 5 பிள்ளைகள். சௌப்திக வதம்னு பேர் அதுக்கு. அவளை கொன்னுட்டான். அர்ஜுனன் போய் அவனை கட்டி தூக்கிட்டு வரான். தேர்கால கட்டி எடுத்துட்டு வரான் அர்ஜுனன். தம் ஜுகுப்சித கர்மாணம் ரிஷம்சம் நிரபத்ரபம். அதை சொல்றதுக்கு கூட சுகபிரம்மத்துக்கு வாய் வரல. அஸ்வத்தாமாவை வர்ணிக்கிறார் சுகபிரம்மம். அந்த இடத்துல சுகபிரம்மம் அதை சொல்றதுக்கு தாற்பயம் என்ன அப்படி கேட்டா, அஸ்வத்தாமாவை வர்ணிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அப்ப திரௌபதியினுடைய ரியாக்ஷனை சொல்லணும். அது சுகபிரம்மத்துக்கு பெருமை. என்ன ஒரு பதிவிரத பாவல். ஒரு பெண்ணுக்கு இலக்கணம் நாரினா மொத்தமாக தூணு, அந்த மாதிரி அவள். என்ன மன உறுதி, என்ன ஒரு நெஞ்சுறுதி. பதட்டத்தில் நம்ம எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவோம்? இல்லை, அவசரத்தில் காரியம் பண்ணிட்டேன், பதட்டத்தில் காரியம் பண்ணிட்டேன், பயத்தில் காரியம் பண்ணிட்டேன், சோகத்தில் காரியம் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு சுவாமி. பெரியோர்களை பார்த்தா சேவிக்கிறத கூட இல்லை, நான் அர்ஜென்ட்டாக வந்துட்டு போனேன்னா அதனால் உங்க சேவிக்கலன்னு. அங்கதான் திரௌபதி நமக்கு ரோல் மாடல். கட்டி தூக்கி வந்திருக்கான். தேர்காலில் கட்டி நிற்கிறான். தம் ஜுகுப்சித கர்மம். உலகத்தில் யாருமே துரியோதனன் கூட இப்படி கூட ஒரு காரியம் பண்ணுவாளா? தூங்குற பசங்களை வெட்டி போட்டுட்டு வந்து பெருமையா பேசுறியா அஸ்வத்தாமான்னு சொல்ற அளவுக்கு பாபம் பண்ணிட்டு வந்திருக்கான். ரிஷம்சம் நிரபத்திரமம். ஆனால் தான் பண்ணு பாப்பனு கூட அஸ்வத்தாமா ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. அவனை எதிர அவனை அங்க பார்க்கிறா திரௌபதி. பார்த்தவன் என்ன பண்ணிட்டு தெரியுமா? யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. குரு புத்திரருக்கு என்னுடைய பிரணாமங்கள் ராசம். யார் சொல்லுவோம்? யாரால சொல்ல முடியும்? ஆச்சாரிய புத்திரருக்கு அடியனுடைய பிரணாமங்கள் கை கூப்பினா முடியாது. அர்ஜுனனை கூப்பிட்டு அவரை அழுத்து விட்டுடுங்க, அவரை அழுத்து விட்டுடுங்க. கிருஷ்ணனை பார்க்குறான் அர்ஜுனன். கிருஷ்ணன் சொல்றார், அர்ஜுனா உனக்கு பிரதிஜை முக்கியம், உனக்கு பிரதிஜை முக்கியம். இந்த பிள்ளைகளை கொன்றவனை கொல்றேன்னு நீ பிரதிஜை பண்ணியிருக்க. இப்போ பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு அவனை அழுத்து விட்டுட்டேன்னா நீ பண்ண பிரதிஜை போயிடும். க்ஷத்ரியனுக்கு உசுர காற்றும் மேலானது சபதம். நீ சபதத்தை பரிபாலனை பண்ணும். அதுக்கு தான் நான் அவனுக்கு சாரத்தியம் பண்ணினேன். அஸ்வத்தாமா ஓடினவனை விரட்டின்னு போய் நீ பிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்னுடைய எஃபோர்ட்டை வேஸ்ட் பண்ணாத. திரௌபதி என் தங்க தான், ஆனால் பெண் அவ சொல்றாளேன்றதுக்கோசரம் நீ அஸ்வத்தாமாவை விட்டுட்ட, உன் பிரதிஜையும் போயிடும், என் எஃபோர்ட்டும் போயிடும். தூண்டி விடுறான் கிருஷ்ணன். என்ன டிசைட் பண்ண போறேன்றான். அப்ப திரௌபதி ஒரு வார்த்தை சொன்னா தெரியுமா? அவன் அழுத்து விட்டுடுங்கோ. நம்ம ஆச்சாரியன் வம்சத்திற்கு நாம துரோகி ஆயிடக்கூடாது. எனக்கு 5 பிள்ளைகள் போயிட்டான். அதுக்கு காரணம் இவர்தான்றது நல்லா தெரியுது. ஆனா எனக்கு பர்த்தாக்கள் நீங்கள்லாம் உசுரோடு இருக்கே இல்லையா, அந்த ஒரு ஆறுதல் இருக்கு. அதை அஸ்வத்தாமாவால ஒரு பொழுதும் அழிக்க முடியாது. என் பிள்ளைகளை கொண்டுட்டான் அஸ்வத்தாமா, ஆனா என் கணவன்மார்களான பாண்டவர்களான உங்களை அஸ்வத்தாமாவால ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ஒரு ஆறுதல் இருக்கு. ஆனால் நம்முடைய ஆச்சாரியர் துரோணர் இப்பதான் யுத்தத்தில் இறந்துட்டார். அவருடைய மரணத்துக்கு என் சகோதரன் தான் காரணமானான். அவர் போயிட்டார். இப்ப அஸ்வத்தாமாவையும் நாம கொண்டுட்டோம்னு சொன்னா துரோணர் மனைவி குரு பத்னி கிருபி, அவளுக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும்? அவளுக்கு யார் ரட்சகர்கள் இருப்பா? நம் ஆச்சாரிய வம்சத்தை அழிச்சோன்றதான பேர் நமக்கு வரணுமா?
என் வம்சம் போயிடுத்து சுவாமி, என் வம்சம் நிர்மூலமாயிடுத்து, என் வம்சத்துக்கு ஒன்றும் கிளையே இல்லை, ஏதோ அந்த உத்தர கர்ப்பம் இருக்கு, நாளைக்கு பரீட்சத்து பிறக்க போறான், அது ஒரு ஆறுதல், அதோட சரி. ஆனா இந்த வம்சத்துல துரோணர் போயிட்டார், அஸ்வத்தாமா ஒரே பிள்ளை, எவ்வளவு கஷ்டப்பட்டு துரோணருக்கு அஸ்வத்தாமா பிள்ளையா பிறந்தார் நமக்கெல்லாம் தெரியும். அந்த வம்சத்தை நாம கெடுக்க கூடாது இல்லையா? யாருக்கு வரும் இந்த மெச்சூரிட்டி? எவ்வளவு பெரிய சோகம்! அந்த சோகத்துல ஒருத்தரால் இப்படி நினைக்க முடியுமா? உண்மையிலேயே ஆத்ம விவேச்சனம் திரௌபதிக்கு இருக்கா இல்ல அர்ஜுனனுக்கு இருக்கா? 18 அத்தியாயம் பகவத்கீதை கேட்ட அர்ஜுனனுக்கு இல்லாத ஆத்ம விவேகம் திரௌபதிக்கு இருக்கு சுவாமி. அதுதான் பெருமாள் சொல்றார். அவளுக்கெல்லாமே அந்த விவேகம் இருக்கு. நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? நீ எப்படி நடக்கணும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? பீஷ்மருக்கு அது இல்ல, துரோணருக்கு அது இல்ல. மகாபாரதத்துல இந்த மெச்சூரிட்டியை நம்ம வேற யாருக்கிட்டையும் பார்க்க முடியாது. பீஷ்மர் அம்பு படிக்கிற படுத்துட்டு இருக்காரு. தஸ்பின்னஸ்தமிதே பீஷ்மே கௌரவாணாம் துரந்தரே ஞானான்யல்பி பவிஷ்யந்தி தஸ்மாத்வாம் சோதயாம்யஹம். பீஷ்மர் ஞான சூரியன் அஸ்தமித்து விட்டது என்றால் உலகத்தில் தர்ம பிரச்சாரம் போயிடும். உலகத்தில் தர்மம் சொல்றவா யாரும் கிடையாது, பீஷ்மர் தான் தர்மாத்மா. டே தர்மபுத்திரா, போய் கேட்டுக்கோடா, அவர்கிட்ட போய் கேட்டுக்கோடா. இனிமேல் யூடியூபையும் கூகுளையும் பார்த்து உட்காந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாதுடா. ஆற்றுல இருக்கக்கூடிய பெரியவாள்கிட்ட கேட்டால் தான் ஆற்று வழக்கம் தெரியும். இன்னைக்கு எந்த பெரியவாளுக்கு ஆற்று வழக்கம் தெரியுது? இல்லை எந்த பெரியவாள்கிட்ட நம்ம ஆற்று வழக்கம் கேட்டுட்டு இருக்கோம்? ஏதாவது கேட்குறோமா? ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? புதுசாக பொண்டாட்டி கல்யாணம் ஆயிருக்கு, அவன் அடுப்பங்கிற பக்கமே வந்தது கிடையாது. இப்போல்லாம் 3 BHKவே கிடையாது இல்லையா? எல்லாரும் சமையல் யாரும் குக் பண்ணுறதில்லை, எல்லாரும் புக் பண்ணுறோம். ஆனால் ஆத்துக்கார ஆசையாக கேட்டுவிட்டார். புதுசாக கல்யாணம் பண்ணுறீங்க சார், பொண்டாட்டிக்கிட்ட ஏண்டியம்மா குழிப்பணியாரம் பண்ணி கூட அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பொண்ணு அவன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, அம்மா எங்கள் ஆத்துக்கார் குழிப்பணியாரம் கேட்குறார், எவ்வளோ அடி குழி வெட்டும் அப்படின்ட்டு. ஏண்டியம்மா உன்னை பெற்றதுக்கு நான் தான் குழி வெட்டி உள்ளே இறங்கணும். வழக்கம் தெரியல, பெரியோர்கள் இடத்துல பழக்கம் இல்லை, பெரியோர்கள் இடத்துல நம்ம மதிக்கிறது இல்லை, அவளை நாம என்றைக்குமே அவளை மதிச்சதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நாம் இருக்கோம். ஆகையால பீஷ்மர் இடத்துல போய் ஞானத்தை கேளு, ஞானோபதேசம் பண்ணுங்க. எல்லாரும் போனா திரௌபதி வரா, அந்த பீஷ்மர் பார்க்குறார். திரௌபதி சிரிச்சா. பீஷ்மர் கேட்குறாரு, ஏண்டியம்மா சிரிக்கிற? எனக்கெல்லாம் உபதேசம் பண்ணுற தகுதி இருக்கான்னு தானே சிரிக்கிற? நியாயம். இவரை உபதேசம் பண்ண போறார். அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும்? சபை நடுவே பண்ணியிருக்கணும். அத்தனை பேர் நடுவில் என்ன துகில் உரிச்சான துர்ச்சாசன அப்பெல்லாம் சொல்லியிருக்கணும். அந்த யுத்த ரங்கத்திலாம் சொல்லியிருக்கணும். துரியோதனை போட்டு தள்ளிட்டு பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்துருக்கணும். இவர்கிட்ட இருக்கிய உபதேசம் கேட்க வருது. இவரால் என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவர்கிட்ட கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்னு திரௌபதியுடைய இன்டென்ஷன் மாதிரி புரிஞ்சுட்டார் பீஷ்மர். ஆனால் அது உண்மைதான், சொன்ன வாஸ்தவம் தான். அப்பெல்லாம் எனக்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இல்லை, இப்போ கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணிருக்கான். அவன் கொடுத்த வாக்குனால சொல்ல போறேன். அவன் துரியோதனம் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டேன், அவன் உப்பை தின்ன, அவன் கொடுத்த காசு பணத்தில் வாழ்ந்தேன். அர்ஜுனன் உடம்ப சல்லடையா போட்டு ஊசி போட்டு மொத்த ரத்தத்தை எடுத்துட்டானோ இல்லையோ, இப்போ அந்த ரத்தம்லாம் கெட்டு போன ரத்தம்லாம் வெளில வந்துடுத்து, கிருஷ்ணனுடைய அனுகிரகம் வந்திருக்கு. அதனால சொல்றனே தவிர்த்து நானா சொல்ல போறது இல்லைன்னு பீஷ்மர். அவள்லாம் சண்டை போடல, அவள்லாம் எதிர்த்து வரல. உனக்கு தர்மசாஸ்திரம் சொல்லி வச்ச துரோணர் எதிர்த்து வரல, உனக்கு தர்மசாஸ்திரத்தை சொல்லி வச்ச பீஷ்மர் எதிர்த்து வரல. அவளே எதிர்த்து யுத்தத்துக்கு வந்த பிறகு நீ என்னமோ இன்னொன்னு. இந்த போர்க்களத்தில் முதல் சங்கத்வானம் பண்ணினவர் யாரு? பீஷ்மர். First of its kind, Ramanuja Sampradaya based Bhagavad Gita books in Sanskrita, Kannada and Tamil with only Moola Shlokams. Differences in the shloka text are also given by researching into more than 15 commentaries by various Acharya Purushas. Villai Vidutha Vijayan, an extensive Tamil commentary on first adhyayam of Bhagavad Gita in Tamil by Dr. Sri A.P.N. Swami. All these books, along with 60 plus books written by Dr. Sri A.P.N. Swami in Tamil, Kannada and English, are available for free download on apnswami.wordpress.com. Tasya sanjanayan harisham kuru vruddha pitamaha simhanadam vinodyochaihi shankham dhadmau pratapavan. துரியோதனம் பயந்தான்,
பயந்து பீஷ்மர் அவாய்ட் பண்ணான். அவாய்ட் பண்ணிட்டு நேரம் துரோணர் கிட்ட போனான். அந்த துரோணர் கிட்ட பேசினான். அவனுடைய மாடுலேஷன், அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவனுடைய அந்த அந்த பேசுற துணி எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பக்கத்து தேர்ல இருந்து பீஷ்மர் பார்த்தார், புரிஞ்சுட்டார். ஓஹோ, துரியோதனன் ரொம்ப பயந்து போயிருக்கான், நம்ம பேர்ல அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா பாண்டவர்கள் ஜெயிக்கணும், பாண்டவர்கள் ஜெயிக்கணும். இப்படித்தான் பீஷ்ம துரோணாதிகள் தினந்தோறும் காலத்தால பெருமாளை சேவிப்பான். அவ எதிர்பட்சத்தில் வந்திருக்கா. இது பாருங்க, தானும் கெட்டு சந்திரபுஷ்ணனையும் கெட்டு. பீஷ்ம துரோணாதிகள் ஒன்று துரியோதன பட்சத்தில் இருந்திருக்கூடாது. இருந்திருந்தா அவனுக்கு விசுவாசமாக யுத்தம் பண்ணிருக்கணும். ஆனா அந்த பக்கத்துல இருந்துட்டு பாண்டவர்கள் தான் ஜெயிக்கணும் தினந்தோறும் பிரார்த்தனை பண்றா, கூட துரியோதன கூடிய சப்போர்ட் பண்றா. இது என்ன லாஜிக்? இது இவாள நீ பெருசா ரோல் மாடல், இவாளை எப்படி நான் அடிப்பேன், இவாளெல்லாம் அடிச்சா பாபம் வரும்னு சொல்றீங்க, தப்பு இல்லையா? கிளைபியம் மாஸ்மகம் பார்த்த நைத்தத்துவ உபதிரே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்தோத்திஷ்ட பரந்தவ. இங்க நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சேன் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி. முதல் அத்தியாயத்துல சேனையோர் உபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பஷ்யைதான் ஹே பார்த்த சமவேதான் குருநிதி உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி. அங்க ஸ்ரீ பகவான் உவாச்ச இல்லை. கவனிச்சேடா, நான் சொல்றது புரியுறதா? முதல் அத்தியாயத்துல தேரை கொண்டு போய் 2 சைனியத்துகளோட நிறுத்துன்னு சொன்ன அர்ஜுனன். இப்படி முடிச்சோம் ஏவமுக்பா ரிஷிகேஷா அப்படின்னு சொல்லி இப்படி சொன்ன உடனே நேர போனா, தேரை நிறுத்தி எல்லாரையும் காமிச்சான். உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருன், அது மட்டும்தான் பெருமாள் சொன்ன வார்த்தை. அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாமே சஞ்சயன் சொன்ன வார்த்தை. ஒரு ஸ்லோகத்துல 3 பகுதி சஞ்சயன் சொன்னா, ஒரு பகுதி மட்டும் கிருஷ்ணன் சொன்னதாக சஞ்சயன் என்ட்ராஸ் பண்ணா. அங்க ஸ்ரீ பகவான் வாச்ச இல்லை. அர்ஜுனன் சொன்னதை கிருஷ்ணன் செஞ்சார், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப 2வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. 2வது அத்தியாயம் ஆரம்பிச்ச உடனே அர்ஜுனன் பயந்தா, நடுங்கினா, இப்படி எல்லாம் அழுதா. பார்த்தார், கிருஷ்ணன் பேச ஆரம்பித்தார் என்று சஞ்சயன் பேசி முடிச்ச உடனே ஸ்ரீ பகவான் வாச்ச குதஸ்துவா கஷ்மனமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனாரிஜுஷ்டமஸ்வர்யம் கீர்த்திகர அர்ஜுன கிளைபியம் மாஸ்மகம் பார்த்த நைத்தத்வ உபதிரே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்தோத்திஷ்ட பரந்தவன். கிருஷ்ணன் டோனை ரைஸ் பண்ணி பேசினான். ஆனால் இது உபதேசம் ஆரம்பம் இல்லை. ஸ்ரீ பகவான் வாச்ச மறுபடியும் வரப்போறது 11வது ஸ்லோகத்தில் தான் அசோச்சான் அன்வசோச்சஸ்தம் பிரஜாவானாம்ச்ச பாஷசே கதாசோ நகதாசோன்ஷ நானுஷோச்சந்தி பண்டிதாக நத்வே வாகம் ஜாதுராசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமஹா சர்வே வயமத்தப்பரம். அங்கேருந்து ஆரம்பித்து தான் உபதேசம். அப்பதான் பகவத்கீதையை மெயின் ஸ்ட்ரீம் ஆரம்பம். அதுதான் பகவத்கீதை மெயின் ஸ்ட்ரீம் ஆரம்பம். நான் நேற்றே அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். இது ராமாயணம் பாகவத உபன்யாசம் கேட்குற மாதிரி கேட்க முடியாது. கையில் கீதை புஸ்தகம் இருந்தால் மட்டும்தான் சீக்வன்ஸ் புரியும். அடியனுடைய பாணி இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம்லாம் நான் சொல்லிட்டு வர மாட்டேன். எந்த எல்லாமே ஜம்பிங்கில் தான் போகும். அங்கங்கே கான்டெக்ட்லேருந்து திரும்பி வரும். அப்பதான் புரியும். அதுதான் விளக்கம், அதுதான் வியாக்கியானம். அப்படித்தான் நம்ம கீதையை பார்க்கணும். அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான வியாக்கியானம் தான் சுவாமி ராமானுஜர் பண்ணி காமிச்சிருக்காரு நமக்கு. அது புரியலதான் நமக்கு. அது உட்காரலாம். ரங்கநாதனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா, ரங்கநாதன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைச்சிட்டு போனாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திடுக்கிடும் திருப்பங்கள்ல இருந்து ஒரு கல்யாணம் இருக்கு, ஆண்டாள் கல்யாணம். அது கடைசி நாள் பார்க்க போறோம். நம்ம போகி அன்னைக்கு திருக்கல்யாணத்தோட முடிக்க போறோம். அது ஆண்டாள் கல்யாணம் சொல்லிதான் முடிக்க போறோம். நீங்க இத்தனை கல்யாணம் கேட்டிருக்கலாம். இந்த கல்யாணம் சம்திங் நியூ ஸ்பெஷல். முதல் கலப்பு திருமணம் ஆண்டாள் திருமணம் தான். விபவத்தில் இருந்த ஆண்டாள் அர்ச்சையில் இருந்த ரங்கநாதனை கல்யாணம் பண்ணாலும் இல்லை. அதனால இது கலப்பு திருமணம். இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமானுஜப்பாவை திருப்பாவை உபன்யாசம் இந்த டிசம்பர் 2024 16th டிசம்பர்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க கேட்கணும்னா ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனல்ல மெம்பர்ஸ் ஆகி மெம்பர்ஸ் ஒன்லி கண்டென்ட்டை என்ஜாய் பண்ணுங்க.